பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்சே ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இப்போ இந்த சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசம்பர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த டிசம்பர் மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குன்னு முதல்ல பார்த்துருவோம். ரிஷப வீட்டில் குரு பகவான் தனது பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. செவ்வாய் பகவான் கடக வீட்டில் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆல்ரெடி எப்பவும் போல் கேது பகவான் கன்னி வீட்டில் தான் அவருடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. சூரியன் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி விருச்சிக வீட்டிலேருந்து தனுசு வீட்டுக்கு வந்துடுவார். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதி தனுசு வீட்டிலேருந்து மகர வீட்டுக்கு வந்துடுவார். சனி பகவான் எப்பவும் போல் கும்ப வீட்டில் அவர் பயணத்தை நடத்தியிருக்காரு. ராகுவும் அப்படி தான் மீன வீட்டில் அவருடைய பயணத்தை நடத்திட்டு இருக்காங்க. இதுதான் அந்த மாதத்தினுடைய கிரகங்கள். இதில் என்ன சார் விசேஷம் அந்த மாதம் அப்படின்னா, டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் பண்டிகை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி 1/1/2025 புத்தாண்டு பிறகுது. நாட்டு மக்கள் அனைவருக்கும், கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடிய மக்களுக்கும், புத்தாண்டு கொண்டாடக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் நம்முடைய யூடியூப் சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ தான் முத என் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். நேயர்கள் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இது பொது பலன் தான், உங்கள் சொந்த ஜாதக பலன் இல்லை. 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ வழக்கம் போல் வரும். இந்த மாதத்தில் எங்கே கிரகங்கள் இருக்கோ அந்த அடிப்படையில் சொல்லக்கூடிய பொது பலன். இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் தான் என்ன தசை பற்றி நடக்குதுன்னு பார்த்து இன்னும் அக்யூரேட்டாக சொல்ல முடியும். அந்த வகையில் நம்ம இந்த வீடியோக்குள்ளே போவோம். நான் வணங்கும் அண்ணாமலையார், உண்ணாமலை தாய், குமரமலையான், என் தாய் தந்தையரை வணங்கி இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய இந்த மாதம் உங்கள் அனைவருக்கும் நல்ல பலனே கிடைக்க வணங்குகிறேன். நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? ஓம் நமச்சிவாய. நம்ம விருச்சிக ராசியை பார்ப்போம். விருச்சிக ராசி அப்படின்னா ரகசியம் நிறைந்த ராசின்னு அர்த்தம். ஏன்னா காலபுருஷனுக்கு 8வது ராசி ரகசியம் நிறைந்த ராசி. அதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புலனாய்வுத்துறையில் இருப்பாங்க, சிஐடி பிரான்ச்சில் இருப்பாங்க, நிறைய ஆராய்ச்சி விண்வெளி ஆராய்ச்சியில் இருப்பாங்க, நிறைய பேர் ஜோசியர் இருக்காங்க. சரி, இந்த விருச்சிக ராசிக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, ராசியை குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதை நிறைய பேசியிருக்கோம். என்னைக்கு குரு பயிற்சி ஆச்சோ அன்னையிலேருந்து விருச்சிக ராசியில் இருக்கிற ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் வயசுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இப்போவும் கிடைக்கும், மாற்று கருத்து இல்லை. அடுத்த வருஷம் 2025 மே மாதம் வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்களை கையிலே பிடிக்க முடியாது. வேலை இல்லைன்னா உங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு, வண்டி வாங்கணுங்கிற வண்டி வாங்கியிருக்கீங்க, வீடு கட்டியிருக்கீங்க, குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு, திருமணம் ஆகியிருக்கு, ஒரு சிலருக்கு 2வது திருமணம் கூட நடந்திருக்கு. ரைட். ஆனால் இந்த மாதம் எப்படி இருக்கும், அதில் யாருக்காவது ஒருத்தருக்கு நடக்கலை அப்படின்னா உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஏன்னா குரு நல்ல இடத்துல இருக்கார். ஏன்னா குரு பொதுவாக நல்லவர். அதுவும் விருச்சிக ராசிக்கு தனஸ்தானாதிபதி, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி. அவரே பார்க்கும்போது அவர் அங்கே மட்டுமா பார்க்குறாரு, உங்களுக்கு லாபஸ்தானம் 11ஆம் இடத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த குரு. அப்புறம் 3ஆம் இடம் தைரியம் வீரியம் கீர்த்தி புகழ் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரைட்டு. இப்போது இந்த மாதம் என்ன சிறப்பு அப்படின்னா, ராசியிலே புதன் இருக்கார். புதன் உங்களுக்கு யார்? அஷ்டமாதிபதி புதன், லாபாதிபதி புதன். அவர் எங்கே இருக்கார்? ராசியிலே இருக்கார். அவரை யார் பார்க்குறா? சந்திரனையும் குரு பார்க்குது, புதனையும் குரு பார்க்குது. குரு ஒரு சுபர். ஏற்கனவே சொன்னேன், சந்திரன் குரு நேருக்கு நேரம் சமசப்தமாக பார்த்தா கஜகேசரி யோகம் வேலை செய்யுதுன்னு. அதே மாதிரி புதனை குரு பார்த்தாலோ, குரு புதனை பார்த்தாலோ, குருன்னா அறிவுக்காரன், புதன்னா புத்திகாரன். யாராவது விருச்சிக ராசியில் ஜோசியர் இருந்தால் பலன் அற்புதமாக வரும். சரி, அப்போ புதன் ராசியில் இருக்கும்போது என்ன நடக்கும்? 8ஆம் இடங்கிறது ரகசியம். ஆல்ரெடி ஏற்கனவே நீங்களே ரகசியம். உங்கள்கிட்ட என்ன ரகசியம் இருக்குன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த இடத்த குரு பார்க்குது. அப்போது ரகசியத்துறையில் இருக்கிறவங்க, இப்போ சிஐடி பிரான்ச்சில் இருக்கவங்க, ஆராய்ச்சி துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பு. அது மட்டும் இல்லை, 8ஆம் இடம் தாம்பத்தியம் மாங்கல்ய ஸ்தானம், அந்த புதனை குரு பார்க்குது. அப்போ இது வரைக்கும் திருமணம் நடக்கலைன்னவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். 11ஆம் இடம் லாபம் புதன், அது ராசியில் இருக்குது. அப்போ உங்கள் சிந்தனை ஃபுல்லாக இதில் இருக்கும், லாபத்திலேயே இருக்கும், பணம் சேர்க்கறதுலேயே இருக்கும். புதன்னா பொதுவாக கல்வி, அதை யார் பார்க்குறா? குரு. அப்போ நீங்கள் என்ன படிச்சுக்கிட்டு இருந்தாலும் நல்ல பர்சன்டேஜ் எடுப்பீங்க. அது மட்டும் இல்லை, புதன்னா மாமா,
உங்களுக்கும் உங்கள் மாமாவுக்கும் உள்ள உறவு நல்லா இருக்கும். யாராவது பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்தால் இப்போ முயற்சி பண்ணால் தாய் மாமன் உறவு நல்லா இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் நீச்சமாக இருக்காரே சார் அப்படின்னு ஒரு கவலை இருக்குமா? இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ராசிநாதனும் செவ்வாய் தான், 6ஆம் வீட்டு கிரகமும் செவ்வாய் தான். அவர் நீச்சமாக இருக்காரே அப்படின்னா நீச்சம்தான். ஆனால் இந்த சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனையில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சந்திரனும் செவ்வாயும் ஒரு அணியில்காரவங்க பரிவர்த்தனை ஆனால் பெரிய பாதிப்பு இருக்காது. நீச்சமாக இருக்கேன்னா ஒரு சில தடைகள் ஏற்படும், ஆனால் வெற்றி உங்களுக்கு தான். அது மட்டும் இல்லை, 4ஆம் இடத்துல சனி. 4ஆம் இடத்துல சனி வந்தப்போ தான் ஒரு சிலர் வண்டி வாங்கினீங்க, எனக்கே ஃபோன் பண்ணி சொன்னீங்க. 4ஆம் இடத்துக்கு சனி வந்ததுக்கப்புறம் தான் ஒருத்தர் வீடு கட்டினீங்க. 4ஆம் இடத்துக்கு சனி வந்தப்போ தான் பழைய வீட்டை இடிச்சிட்டு கட்டினீங்க. 4ஆம் இடத்துக்கு சனி வரும்போது அம்மாவுக்கு உடல்நிலை பாதிச்சு ஆனால் நல்லா வந்துட்டாங்க. 4ஆம் இடத்துல சனி வரும்போது உங்களுக்கே சின்ன குழந்தையா இருந்தால் வீசிங் ட்ரபிள் வந்திருக்கும், இப்போ குணமாயிருக்கும். ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுனால. 2ஆம் இடத்துல சூரியன். வாக்குஸ்தானத்தில் பொதுவாக சூரியன் இருக்கக்கூடாது. ஆனால் இவருக்கு வீடு கொடுத்த குரு நல்ல நிலைமையிலிருந்து உங்களை பார்க்கறதுனால அரசாங்கத்தினால யோகம் உண்டு. குருனா பேங்க் சார். அப்போ பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க, குருனா ஆசிரியர், குருனா உபதேசம். அப்போ அந்த குரு உங்களை பார்க்குறாரு. அரசாங்க துறையில் இருந்தாலும் வங்கிகளில் இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கெல்லாம் பதவி உயர்வும் உண்டு. தீர்மானம் கண்டிப்பாக நடக்கும். நடந்திருக்கும் ஆல்ரெடி. யாருக்காவது நடக்கலைன்னா இந்த மாதம் உண்டு. குழந்தை பாக்கியம் உண்டு. 2ஆம் இடம் புதிய வரவை சொல்கிறது. அதில் யார் இருக்கா? சூரியன். அந்த வீட்டுக்கு அதிபதி யார்? குரு. அவர் எங்கேருந்து பார்க்குறாரு? 7ஆம் இடத்துலேருந்து உங்களை பார்க்குறாரு. 2ஆம் இடம்னா புதிய வரவுன்னா பணம் மட்டும் இல்லை, ஒரு குழந்தை உருவானாலும் 2ஆம் இடம் தான். அப்போது சூரியன் இருக்கிறதுனால அரசாங்கத்தில் சூரியன் யார் உங்களுக்கு? 10ஆம் வீட்டு கிரகம், கர்மக்காரன். கர்ம பண்ணுறதுக்கு ஒரு குழந்தை வேணும்னா அது வாக்கில் இருக்குது, 2ஆம் இடத்துல இருக்குது. அப்போ குழந்தை கன்ஃபார்ம்டாக உண்டு. சரி, 3ல் சுக்கிரன் மறையக்கூடாது. பொதுவாக 3ஆம் இடம் என்பது சுக்கிரனுக்கு நல்ல இடம் அல்ல. ஆனால் இவருக்கு வீடு கொடுத்த சனி ஆட்சியாக இருக்கிறதுனால சுக்கிரன் மறைவுன்னு பெருசாக எடுத்துக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, சுக்கிரன் நட்பில் இருக்கார், ஃப்ரெண்டோட வீட்டில் இருக்கார், பாதிப்பு இல்லை. 5ல் இருக்கிற ராகு அழகான ஆட்குழந்தைய கொடுக்கும் அல்லது கொடுத்துருக்கோம். 11ஆம் இடத்து கேது லாபத்தை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்கார். இந்த கேது விருச்சிக ராசிக்கு லாபத்தை மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்கார், குறை ஒன்றும் இல்லை. இந்த மாதம் போன மாதத்தை விட இந்த மாதம் அதிகமான லாபங்கள் அடைய போகிறது யார் அப்படின்னா விருச்சிக ராசி தான். நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும். மாமியா மருமக ஒற்றுமை நல்லா இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? இந்த மாதத்துலேருந்து அடுத்த மாதம், அதுக்கு அடுத்த மாதமெல்லாம் மாமியார் மருமகள் ஒற்றுமை சூப்பர் நல்லா இருக்கும். 3ஆம் வீட்டு கிரகம் மாமனார், அதுக்குள்ள கிரகம் சனி 10ஆம் பார்வையை திரும்ப பார்க்கறதுனால ஒற்றுமை இருக்கும். சனி தான் சார் ஜீவனக்காரன், குரு தான் தனகாரன். அப்போ ஜீவனக்காரனும் ராசியை பார்த்து, தனகாரனும் ராசியை பார்த்து, வாக்குஸ்தானத்தில் ஆத்மாக்காரன், அரசியல்காரன், ஆன்மீகக்காரன், சூரியனும் வாக்கில் இருந்தால் இந்த மாதம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு உண்டு. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே கேட்பாங்க. அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான யோகம் உண்டு. ஆக மைனஸ் ஒன்றும் இல்லை. ஒரு மைனஸ் சொல்லலாம், செவ்வாய் நீச்சங்கிறதுனால உடல்நிலையில் கவனமாக இருக்கணும். கூலிங் ஆகாது அப்படிங்கிறவங்க சில பேர் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையாக இருக்கணும். பெரிய பாதிப்புகள் கிடையாது. இந்த மாதம் போன மாதத்தோட சிறப்பு. விருச்சிக ராசிக்காரங்க வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க. சிறப்பாக இந்த மாதத்தை கொண்டாடுங்க. வரக்கூடிய 2025 கையெடுத்து கும்பிட்டு வரவேற்கலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 16ஆம் தேதி, 17ஆம் தேதி, 18ஆம் தேதி அரைநாள் சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் கவனமாக இருங்க. வேற ஒன்றும் பெருசாக வந்துடாது. வங்கித்துறையில் இருக்கிறவங்க, ஃபைனான்ஸில் இருக்கிறவங்க குடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க. அந்த முருகன், அந்த குமரமலையான், பழனி மலையான் உங்கள் அருகே வருவான், உங்களுக்கு உதவி செய்வான். இந்த மாதம் அத்தனையும் சிறக்கும். ஓம் நமச்சிவாய.